இப்ப நவீனமா அந்த வட்டியில பிரச்சனை என்ன, கிரெடிட் கார்டு ஒன்று கொடுக்குறாங்க. கிரெடிட் கார்டு சொல்லி என்ன செய்யறான், கடன் அட்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்டையை தர்றாங்க. இந்த கடன் அட்டையை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டா, மேலோட்டமா பார்த்தோம்னு சொன்னா அதுல தவறு இல்லாத மாதிரி தான் இருக்கும். எப்படி தவறு இல்ல, நீங்க இந்த அட்டையை வச்சு என்ன செய்யலாம், ஜாமான எங்கேயும் வாங்கலாம், கையில காசு கொண்டு போக வேண்டியது இல்லை. ஒரு ஏசி வாங்கணுமா, ஒரு கடைக்கு போறீங்களா, ஒரு டிவி வாங்கணுமா, அங்க போறீங்க கடைக்கு போய் மிக்சி வாங்கணுமா, கிரைண்டர் வாங்கணுமா, அந்த கடையில போய் என்ன செய்யலாம், அதை வாங்கிட்டு இந்த கிரெடிட் கார்டை கொடுத்தோம்னு என்ன செய்வான், உங்க அக்கௌண்ட்ல அதை ஏற்றி விட்டுருவான் இல்லையா. அவன் பேங்க்காரன் பணம் கொடுத்துருவான், நீங்க பணம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா நீங்க பேங்க் என்ன செய்யலாம்னு கேட்டா, 45 நாளைக்கு உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு டைம் வச்சிருப்பாங்க. சிலவங்க 45 நாள் வச்சிருப்பான், சில பேர் 1 மாசம் வச்சிருப்பான், சில பேர் 2 மாசம் வச்சிருப்பான். அது அவங்க இஷ்டத்துக்கு நிர்ணயிப்பாங்க, கூட்டுவாங்க, குறைக்கலாம், வேண்டியதில்லை. ஏதோ டைம் நம்ம 45 நாள் பேசி வச்சுக்கிறோமே, 45 நாளைக்குள்ள பேங்க்ல நீ பணத்தை செலுத்திட்டேன்னு சொன்னா அதுல உனக்கு வட்டி போட மாட்டோம். 10,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிருக்கோம், டிவி வாங்கிருக்கோம்னு வைங்களேன், அந்த 10,000 ரூபாய் நம்ம அவன்கிட்ட கட்ட வேண்டியது கடைக்கு கிரெடிட் கார்டை காட்டணும்னு நம்ம கணக்குல வர வச்சுலாம் பேங்க் கொடுத்துருவான். நம்ம போய் அந்த பேங்க்ல போய் அந்த 10,000 ரூபாய் நம்ம கொடுத்துடணும். எவ்வளவு நாள் கொடுத்துருந்தேன், 45 நாளைக்குள்ள கொடுத்துட்டோம்னு சொன்னா 10,000 கொடுத்தா போதும். நீ வாங்கின சாமான் 10,000, பேங்க் கொடுக்குறது 10,000, 45 நாளைக்கு மேல போச்சுன்னு சொன்னா அந்த 10,000 வட்டி போட்டுருவோம். அப்ப நீங்க இப்ப என்ன எல்லாரும் சொல்றாங்கன்னா, நம்ம இந்த கிரெடிட் கார்டை வாங்கி வச்சுக்கிட்டு 45 நாளைக்குள்ள முடிச்சிட்டோம்னா வட்டி தானே வாங்கக்கூடாது. 45 நாளைக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிடலாம், அதை முடிச்சிடலாமே, வட்டி இல்லாத முறையில பண்ணிக்கலாமே அப்படின்னு பார்க்கும் பொழுது கரெக்ட் தான். இது சரிதானே. பேரு கிரெடிட் கார்டு கடன் அட்டை என்ன வச்சிருக்கான், வட்டி அட்டைன்னு அவனே போடல. அவனே என்ன பண்ணிருக்கான், இன்ட்ரெஸ்ட் கார்டு தான் போட்டிருக்கான், அவனே கிரெடிட் கார்டு போட்டிருக்கான். சரி வட்டி கடன் அட்டை கடனை தர்றாங்க இப்படி வச்சுக்கலாம். அது என்ன ஒரு குழப்பம் வருதுன்னு கேட்டா, அந்த அட்டை வாங்குறதுக்கு விதிமுறை வச்சிருக்கணும். அது குழப்பம் இங்க இதுல பார்த்தா ஒண்ணுமே தப்பு இல்லை. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன இதுல என்ன ஒரு குழப்பம் இருக்கு, நம்ம ரூபாய் கடையில ஜாமான வாங்குறோம், அவன் என்ன ரேட்டு சொல்றானோ அந்த ரேட்டை கொண்டு பேங்க்ல கொண்டு கொடுக்கறது போல பேங்க்ல கொடுக்க போறோம். நமக்கு ஒரு சின்ன அவகாசம் கிடைக்கிறது, உடனே கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு 45 நாள் முடிச்சு விடுறது என்ன செய்ய, நமக்கு ஒரு அவகாசம் கிடைக்குது. அப்படிங்கிற வகையில அது நான் தலைவை பயன்படுத்திட்டு போக வேண்டியது கரெக்ட் தான். இந்த வகையில எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறது. ஆனா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அதுல அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறான். நம்மள்ட்ட என்ன சைன் வாங்குறான், 45 நாளைக்குள்ள செலுத்தாவிட்டால் நீங்க போடக்கூடிய வட்டி, வட்டிக்கு போடக்கூடிய வட்டி, அதுக்கு அபராதம் எல்லாத்தையும் நான் செலுத்த சம்மதிக்கிறேன் அப்படிங்கிறான். அதான் மேட்ரு. வட்டி செலுத்த ரெடியா இருக்கிறீங்க, கொள்கை அளவுல வட்டி செலுத்த ரெடி ஒத்துக்கிறீங்கல்ல, கொள்கை அளவுல நான் வட்டி கட்ட ரெடியா இருக்கிறேன். அந்த சரத்து இல்லைன்னா நீ வாங்கிட்டு போயிடணும். அதாவது அந்த சரத்து உங்களோட அக்ரிமெண்ட் கையெழுத்து வாங்காம இருந்தான்னு சொன்னா, சில நிறுவனங்கள்ல வாங்காம கொடுக்குற மாதிரி அட்டை இருந்துச்சுன்னா என்ன செஞ்சுக்கலாம், நீங்க வாங்கிக்கலாம். ஆனால் என்ன போட்டிருக்கான், நான் பார்த்த வரைக்கும் சில நிறுவனங்கள்ல அதை ஒரு விதிமுறையாக ஆக்கி நான் வட்டி கட்ட தயார், நான் வட்டி கட்ட ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது வட்டி வாங்கின குற்றம் வராது உங்களுக்கு. இப்பவும் சொல்றேன், கிரெடிட் கார்டை வாங்கி வட்டி செலுத்தாமல் நீங்க அதை சம்பாதிச்சு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா ஹராம் ஒண்ணு நீங்க செய்யல, ஹராமான வருவாய் வரல உங்களுக்கு, அதுல எந்த விதமான தப்பும் இல்லை. அதாவது ஒரு தவறை ஏற்றுக்கொண்டு இருக்கிற குற்றம், வட்டி குற்றம் நல்லா வணங்கிக்கணும். அதனால நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணதுனால அதுக்கு பிறகு வட்டி இல்லாத வகையில் டயத்துக்கு செலுத்திக் கொண்டு வந்தீர்களே, ஆனால் நீங்க வட்டி வாங்கவும் இல்லை, வட்டி கொடுக்கவும் இல்லை, அதுல எந்த குற்றம் வராது. என்ன குற்றம் வரும், இதை மட்டும் எல்லாம் கேட்பான், ஏண்டா வட்டி ஹராமாக்கி இருக்கிறேன் செய்ய தயார்னு எழுதி கொடுத்தீங்க, ஏன் எழுதி கொடுத்து தடுத்துட்டோம், அது குற்றம் தான். ஆனா வட்டி வாங்க குற்றம் நல்லா வழங்கி வித்தியாசம் ரெண்டுக்குமே. அதுவும் குற்றம் தான். வட்டி வாங்கிட்டான்னு அவனை சொல்ல இயலாது, அவன் வாங்க மாட்டேங்கிறானே, இருக்கு நீ எழுதிட்டு போற, நான் தந்தா தானே, நான் தான் 1 மாசம் தந்துருவன்ல, நான் தான் 20 நாள் எப்படி கொடுத்துருவாங்கல்ல, 44வது நாள்ல கொண்டு அடிச்சிருவாங்க வட்டி தரக்கூடாதுன்னு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம போட்டோம்னு சொன்னா அந்த அதை ஒத்துக்கிட்டோம்ல மனசால அந்த பாவம் சேரும். அந்த அது இவ்வளவு பெரிய பாவத்துல வராது, நிரந்தர நரகத்துல போறது அந்த மாதிரி விஷயங்கள்ல வராது. வட்டி வாங்கி தின்றோம், வட்டியை கொடுத்தோங்கிறதுலையும் வராது. கொடுக்க ஒத்துக்கிட்டோம், ஃபார்மாலிட்டி ஒத்துக்கிட்டோம்ல, எதுக்கு ஃபார்மாலிட்டி ஒத்துக்கிட்டோம், மண்டியில் ஒரு தடுத்துட்டோம் அல்ல, அவங்க அதுக்கு என்ன தரணுமோ தருவோம். அதனால அந்த ஒரு தப்பு வருமே தவிர கிரெடிட் கார்டுல ஜாமான் வாங்குறதே என்ன இல்ல தப்பு கிடையாது. சரி வாங்கி அக்ரிமெண்ட் போட்டு கையில வாங்கிட்டு வாங்கின அப்புறம் இளைஞ மரணத்தை கேன்சல் பண்றீங்க, வாங்கியாச்சு அந்த காரை வாங்கிட்டீங்களா, புதுசா மரம் மாதிரி அக்ரிமெண்ட் போட போறீங்க, அது யூஸ்ஃபுல்லா. இனிமேல் வட்டி கொடுக்காத வகையில ஒரு கையெழுத்து போட்டா போட்டதுக்கு உள்ள தண்டனை தானே அது. நீங்க அந்த டயத்துக்கு உள்ள யூஸ் பண்ணிக்கிட்டீர்களா, வட்டி வாங்கினீங்க எதுக்கு நம்ம பார்க்கணும், மார்க்கெட்டில் எந்த கிரவுண்ட்ல அது வருதுன்னு நம்ம பார்க்கணும். கிரெடிட் கார்டு நீங்க ஃபைன் போடுறதுனால அது குற்றம் சொன்னா வட்டி வாங்கின குற்றம் வராது. இந்த வித்தியாசப்பட்டு விளங்கிக்கணும். இந்த கிரெடிட் கார்டு சம்பந்தமாக நம்ம சொன்னோம். கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் அதுல வட்டி தருவதாக ஒப்புக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போடுறாங்க.
கையெழுத்து போடுறாங்கள போட்டுட்டு அவங்க வட்டி கொடுக்காம இருந்தால் 45 நாளைக்குள்ள அந்த பணத்தை செலுத்தி விட்டார்களே ஆனால் வட்டி வாங்கின குற்றம் வராது. வட்டி வாங்குறது ஒத்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த குற்றம் வரும். அது ரெண்டு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருத்தர் கொள்ளுவேன்னு சொல்றது வேற, சொல்றது வேற. அப்ப கிரெடிட் கார்டுக்கு வட்டி தருவேன்னு சொல்வது ஒருத்தர் கொள்ளுவேன்னு சொன்னால் எந்த அந்தஸ்துல வருமோ அந்த அந்தஸ்துல வரும். அந்த வார்த்தையை சொன்ன கொலை குற்றம் சுமத்துவானால அப்படிங்கிறதுக்காக அதை நம்ம சொன்னதை தவிர அது குற்றம் இல்லைன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. அதுல கூட ஒரு சகோதரர் ஒரு ஹதீஸ் ஆதாரமா வச்சு ஒரு கேள்வி நேற்று எழுதி கொடுத்திருக்காரு. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, ஒரு மனிதன் நல்ல காரியத்தை செய்ய நாடி அதை செஞ்சுட்டா 10 நன்மை, நல்ல காரியத்தை நாடி அதை செய்யாம இருந்தா ஒரு நன்மை, கெட்ட காரியத்தை நாடி அதை செய்யாம விட்டுட்டாருன்னு சொன்னா அதுக்கு ஒரு நன்மை, கெட்ட காரியத்தை செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவருக்கு ஒரு தீமை எழுதப்படும் அப்படின்னு 4 ரசூலுல்லாஹ் பிரிக்கிறாங்க. இது பலமுறை உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ் தான். இதுல அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, கெட்ட காரியத்தை நாடி நினைத்து விட்டு அதை அவர் செய்யல என்று சொன்னா அவருக்கு ஒரு கூலி தானே கிடைக்குது. கெட்ட காரியத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சா தானே தண்டனை கிடைக்கும். இவரோட வட்டி கொடுக்கவா செஞ்சுட்டாரு, வட்டி வாங்கவா செஞ்சுட்டாரு அப்படிங்கிறதுனால அது குற்றம் இல்லை என்று தானே நீங்க சொல்லணும் அப்படின்னு ஒரு சொன்னாங்க. அந்த ஹதீஸ் இருக்கிற புகாரியில 6491வது ஹதீஸாக அது இடம்பெற்று இருக்கிறது. ஆனா அவர் அந்த ஹதீஸை தப்பா விளங்கிட்டு கேள்வி கேட்கிறாரு. அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நினைக்கிறதுக்கு தான் இருக்கு. சொல்வது என்பது மனிதனுடைய ஒரு செயல். அது சொல்லு என்பது என்ன செய்யறது, மனசுல நான் ஒரு ஆளை சொல்லணும்னு மனசுல நினைக்கிறேன். யாராவது என்ன கேள்வி கேட்பீங்களா? என் மனசுல இருக்கு யாருக்குமே தெரியாது. உன்னை கொன்னுடுன்னு சொன்னா சண்டைக்கு வந்துருவீங்க. அப்ப இந்த சொல்லு என்பது இருக்குது, அதுவும் மனிதனுடைய நன்மை தீமைகள் ரெக்கார்டு செய்யப்படும். மனசுல நினைக்கிறது ரெக்கார்டு செய்யப்படாது. அது மனசுகளுக்கே தெரியாது. மனசுல என்ன நினைக்கிறோங்கிறது அவங்களுக்கு மனசு தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின், எந்த சொல்லை அவர் பேசினாலும் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அதை பதிவு செய்யக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்றான். பேசுறத பதிவு செய்யறாங்களா மாணவர்கள், அவங்களுக்கு கூட எது வரைக்கும் தான் போக முடியும்? வெளியில செய்யறதையும் வெளியில சொல்றதுக்கு தான் போக முடியும். மனசில் நினைக்கிறது அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் கூட தெரியும், மனசுல கூட அதை கண்டுபிடிக்க இயலாது. அதனால அந்த ஹதீஸ் எதை சொல்லுதுன்னு கேட்டா, மனசுல ஒருத்தர் நினைக்கிறான், நீ திருடணும், நீ கொள்ளடிக்கணும், நீ கோல் சொல்லணும் நினைக்கிறான். இன்னொரு வேணாம விட்டுட்டான், இதுக்கு தான் கூலி. இதை வெளிப்படையா வாயினால சொன்னால் சொன்னதுக்கு ஒரு பாவம் இருக்குதுல்ல, இதுக்கு என்ன ஹதீஸ்ல இருக்குன்னு கேட்டா, அதே புகாரியில ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னல்லாஹ தஜாவஸ லி அன் உம்மத்தி, என் சமுதாயத்திற்கு அல்லாஹ் மன்னித்து விட்டான். எதை மன்னித்து விட்டான்னா, மா வஸ்வஸத்து பிஹி சுதூருஹா, உள்ளங்களில் ஏற்படுகிற தீய எண்ணங்களை மன்னித்து விட்டான். எண்ணத்தை வேணாலும் மனசில் நினைப்போதான், கொஸ்டினே கிடையாது. வஸ்வஸாவுக்கு என்ன கிடையாது, அது எந்த விதமான வாயால் சொல்லாத வரைக்கும் அதை அல்லாஹ் மன்னித்து விட்டான்னு சொல்லிட்டு, மாலம் தஅமல் அவு தகல்லம், அதை செயல் வடிவம் கொடுக்காத வரை, வாயால் பேசாத வரை. வாயால் பேசிவிட்டால் அது குற்றம் தான். ஒரு தீய காரியத்தை நான் செய்வேன் அப்படின்னு மனசுல நினைத்தால் குற்றம் இல்லை. தீய காரியத்தை செய்வேன் சொல்லிவிட்டால், ஏன் சொன்னேன்னு குற்றம் வரும், ஏன் செஞ்சேன்னு குற்றம் வராது. ஏன் அப்படி ஒரு தப்பான காரியத்தை செய்வேன்னு நீ அறிவிச்ச, அந்த குற்றம் வரும்ன்றது இருக்கு. பேசுறது எழுத்துறது மார்க்கத்தில் ஒண்ணுதான். ஒரு ஆளை உன்னை செருப்பால் அடிப்பண்ணி என்ன செய்றீங்க நேரடியா சொல்றீங்க, அதை அந்த மாதிரி தான் எடுத்துக்கிடுவாரு. போஸ்ட் கார்டில் அனுப்புறீங்க, அப்ப அந்த மாதிரி தான் எடுத்துக்கிடுவாரு. எழுதுனது வேற, பேச்சு வேற நம்ம எடுத்துக்கிறோமா? எஸ்எம்எஸ் சண்டைக்கு வந்துடுவாரு. எஸ்எம்எஸ்ல உன்னை கொல்லாம உடம்பா நினைவாரு, அதை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாரு. நேர சொன்னால் வாயினால சொன்னால் எந்த அர்த்தமோ அதே அர்த்தம் தான் எதுக்கு உண்டு, எழுத்துக்கும் உண்டு. சில நேரத்தில் எழுத்துக்கு வைத்து கூட வந்துடும். வாயினால சொன்னா அப்படி சொல்லவே மறுத்துடலாம், எழுத்து மறுக்க இயலாது. எழுத்தான் கொஞ்சம் உறுதியானது. அதை பேசுவதற்கு சொன்னது எழுத்து பொருள், எழுத்துக்கும் பொருந்தும். அதனால வட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன், எழுதுனது குற்றம் தான். அது மனசுல நினைச்சா அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ள இயலாது. அதே நேரத்தில் என்னன்னு புரிஞ்சுக்க கூடாது, நம்ம வட்டியை தான் பேசிட்டு இருக்கிறோம். பொருளாதார அடிப்படையில் உள்ள மேற்ற பேசுறதுனால அந்த பொருளாதாரம் ஹராமா, அது ஹராம் இல்லை. அதன் அடிப்படையில் அவர் வாங்குற சாமான் ஹராமா, கிரெடிட் கார்டை பயன்படுத்தி அந்த ஜாமான வாங்கினால் நீ எப்படி வட்டிக்கு வாங்கணும் நல்லா கேட்க மாட்டான். எப்ப கேட்பான், அந்த 45 நாளைக்கு பிறகு ஒரு பணத்தை கட்டினாரேனால தான், வட்டி கொடுத்தாரேனால தான் நீ ஏன் வட்டி கொடுத்து நல்லா கேட்பான். அந்த ஹராம் பொருளியல் அந்த வட்டத்தில் வருமானம் வராது. பொருளாதாரத்துக்கு வெளியே உள்ள நீ ஒரு தப்பானதை செய்யறது ஒத்துக்கிட்ட, அந்த குற்றம் வருங்கிறதுக்காக தான் நினைஞ்சோம் வேறுபடுத்தி சொன்னோம். இதை நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிற வேண்டியது. அந்த கிரெடிட் கார்டு விஷயமா ஒன்று சொன்னோம் இல்லையா, கிரெடிட் கார்டுல அவங்க வட்டி வாங்கணும்னு எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்கறது வட்டி வாங்கின குற்றத்துல வராது. வட்டி வாங்கின
வாங்கின குற்றம் வரும். வட்டி வாங்கலன்னு எழுதி கொடுத்த குற்றம் வருமே தவிர அந்த கொடுக்கல் வாங்கல வட்டி இல்லாத வரைக்கும் அந்த ஹராமும் வந்துடாது. அந்த வராது, ஹராம் வராது. இது இந்த பாவம் வரும்னு சொன்னோம். அப்ப ஏற்கனவே வாங்கினவர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கறத ஒரு மாற்று கருத்து சொன்னாங்க. ஏற்கனவே வாங்கினா கூட அது ஒரு வட்டிய ஒரு அக்ரிமெண்ட் வேணும். அது தொடர்ச்சியா நான் செய்யறேன் பொழுது அந்த வார்த்தையை தினசரி ஒப்புக்கொள்றாருன்னு அதுக்கு அர்த்தம். சரிதான். ஒருத்தர் எழுதி கொடுத்துறாரு, அதுக்கப்புறம் யூஸ் பண்றாருன்னு சொன்னா நான் இந்த 45 நாள் கழிஞ்சா நான் என்ன செய்யறேன், வட்டி தந்துருவேன் சொல்றாரு. வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த எழுத்து கையெழுத்து போட்டது ஒரு தடவை அந்த கார்டை யூஸ் பண்ற வரைக்கும் அவர் என்ன செய்யறாரு, சொல்லாம எனக்கு எப்ப போகுதோ நான் வட்டி தந்துருவேன், எப்ப 45 நாள் போது வட்டி தந்துருவேன் அந்த கருத்துல வர்றதுனால அதை யூஸ் பண்ணலாம் போது தவறுதான் அது.